ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை விளாக் தான் பார்க்குறோம். நான் வந்து காலையில் சாப்பாடு வச்சு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிக்கிறது தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அரிசியுமே ஊற போட்டு பெரிய குக்கரில் நான் சாப்பாடுமே வச்சுட்டேன். சின்ன குக்கரில் 2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருந்தேன். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் பூண்டு உளிச்சிக்கிட்டேன். நான் பூண்டு வந்து கத்தியில் தான் உளிப்பேன். எத்தனை பேர் வந்து இந்த கையிலேயே உளிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா என் கையில் நெகம் இல்லை, அந்த பூண்டு உளிக்க முடியறதே இல்லை. நான் வந்து கத்தியில் தான் உளித்தேன். அது கூடவே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். அந்த காம்பு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 2 தக்காளி போட்டதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக பருப்பு வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தாளித்து விடும்போது போடுறதை காட்டிலும் வேக வைக்கும்போது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கடலக்கொட்டை எண்ணெய் அப்படிலாம் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று வந்து அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சொட்டு, அதை கொஞ்சமாக. ஏன் இதுனா இது போட்டோம்னா ஒரு 2 விசில்லையே வந்து பருப்பு நல்லா குலைவாக வெந்துடும். இது எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுவீங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஊற்றுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன். இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, பருப்பு வைக்கும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனோம்னா சீக்கிரமாக வெந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எப்போ பருப்பு குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் பருப்பு செய்வேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கீழே வந்து பருப்பு தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம சாம்பார் வைக்கும்போது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லாம் மூடி போடலாமே நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட தக்காளி கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன். ஏன்னா 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, நான் ஒரு தக்காளி தான் போட்டு ஒரு தக்காளி போடவே இல்லை. அது ஒரு ஓரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தக்காளியுமே எடுத்து இதில் கட் பண்ணி போட்டுட்டு குக்கரை வந்து நான் மூடி போட்டு விட்டுட்டேன். குக்கர் வந்து ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுட்டேன். அந்த 2 விசில் வரதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா முள்ளங்கி வந்து தோலெல்லாம் செதுக்கிட்டு 2 பக்கமும் காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே அரைய ஆரம்பிச்சுட்டு அது கூடவே சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சிட்டு கூடவே வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குமே வந்துட்டு நான் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் செதுக்காமல் அப்படியே வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சமைக்கணும். ஸோ இது எல்லாமே நான் கட் பண்ண வேண்டிய பொருள் எல்லாமே நான் வந்து அந்த பருப்பு விசில் வர கேப்பில் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வேகமாக கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து பருப்புமே விசில் வந்துருச்சு. அதை எடுத்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக நல்லாவே வெந்திருந்துச்சு. நான் அது உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த முள்ளங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சின்ன வெங்காயமும் நல்லாவே தோல் உரிச்சிட்டேன். பார்த்தீங்களா பருப்பு வந்து எவ்வளோ சூப்பராக வெந்திருந்துச்சு. நான் வந்து மத்து போட்டெல்லாம் கடையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கையிலேயே வந்து இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு தேவையான அளவு கரெக்டாக மசிஞ்சிடுது. அதுக்கப்புறமா நான் பருப்பு வந்து இங்கே தாளித்து விடுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு லேசாக எண்ணெயில் வந்து வணக்கிட்டு இருந்தேன். என் பெரிய பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சும்மா இருக்காமல் எனக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி வேணும், அப்போ தான் நான் வந்து சுடுதண்ணியில் தான் குளிப்பேன்னு சொல்லி இந்த அடிக்கிற வெயில் எதுக்குடா சுடுதண்ணிங்கிற மாதிரி அவன் இல்லை சுடுதண்ணி இருந்தால் தான் நான் குளிப்பேன்னு சொன்னான். அவனுக்காக கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சுருந்தேன். அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்துச்சு. கூடவே உருளைக்கிழங்கையும் நான் வணக்கிட்டு இருந்தேன். இங்கே பருப்பு குழம்புக்குமே நான் வந்து தாளித்து விட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நான் முழிச்சு வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையுமே வந்து நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை கொத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அடுப்பை பாருங்களேன் நான் ஆஃப் பண்ணாமலே போய்ட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வணக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த அடுப்பில் வச்சுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குமே நல்லா வணங்கிடுச்சு. அது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையுமே அது கூட போட்டு 2 கருவேப்பிலை தலையுமே ஆட் பண்ணி நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்த முள்ளங்கியுமே அது கூட போட்டு ஒரு 3/4 வேகிற அளவுக்கு விட்டுட்டு அது கூட வர மிளகாத்தூளும் நான் இதுவும் போட்டிருந்தேன், சாம்பார் தூள். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன், சாம்பார் தூள் இன்றைக்கி போடல. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு, அதையுமே அது கூட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டால் சூப்பராக சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். அதே டைமில் நான் உருளைக்கிழங்கையுமே வணக்கி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வீட்டில் பப்பாளி பழம் இருந்துச்சு. அதை வந்து தோல் செதுக்கிட்டு நான் வந்து கட் பண்ணேன். அது வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நாட்டு பப்பாளி பழம் தான், மரத்துலேருந்தே எங்கள் பெரியத்தை வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் இது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதிகமாக பப்பாளி பழம் பிடிக்காது. ஏதோ ரொம்ப பழுத்து இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. பையனுக்குமே இது ஸ்கூலுக்கு நான் இந்த ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து விட்டேன்.
வீட்லேயுமே கட் பண்ணிவிட்டு ஏன்னா காலையிலே கட் பண்ணி அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. நம்ம இவங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா அதில் பாதி பழம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கப்பில் போட்டு இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் இதை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கப்பில் போட்டு கொடுத்துட்டேன். எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலையில் விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.